வணக்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் பாஸ் ஆகலன்னா இந்த மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போய்ட்டு ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதில் சில ரீல்ஸ்லாம் என்னென்னா எனக்கு ரொம்ப முகத்தை சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீல்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னடா இது பூமரங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி தாராளமாக போகலாம். முன்னா டைம் பாஸுக்கு தான் இது மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ரீல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் சோசியல் மீடியாவில் முக்கால்வாசி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு போர் அடித்தா மட்டும் தான் நம்மளுடைய வேலையை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகி போச்சு. அப்படி இருக்கிற இந்த வேலையில் இதை மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸில் இதை மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு பல வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸு உண்மையிலே எனக்கு மட்டும் தான் அதே மாதிரி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்குலாம் அப்படிலாம் தோணலை, நீ தான் சரியான பூமரங்கள் அப்படின்னா கூட இதே மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற மொதல் வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு ரீல்ஸ். இந்த ரீல்ஸை நீங்கள் பாருங்கள். சார் இந்த வீடியோவை பார்த்தீங்களா? எப்படி அந்த 5 அடி ஜீவன் அந்த நாய் எப்படி இந்த குட்டி நாயை காப்பாற்றுது பார்த்தீங்களா? சார் பார்க்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதுல. இதே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு எமோஷனாக ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே கண்களை வச்சுடுறாங்க. அதையும் கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா எல்லாம் கண் கலங்கின மாதிரியே அப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் யார் படம் எடுத்துகிட்டு இருக்கா? அப்போது அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது? அந்த டிராக்டருக்கு மேலே ஏறி அதுவே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா? ஏண்டா டேய், உங்கள் கண்டென்ட்டுக்காண்டி இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்களே. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இது மாதிரி ரொம்ப கேவலமாக கண்டென்ட்டுக்காண்டி, வியூஸுக்காண்டி இது மாதிரி கேவலமான செயலை பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்கள போய்ட்டு நீ கமெண்டில் போய் திட்டலாம். அந்த வீடியோ கூட கொஞ்சம் தான் ஃபேமஸ் ஆகும் தவிர அந்த கண்டென்ட் எடுக்கிறவங்க அதே மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி கண்டென்ட்டுக்காண்டி இதை மாதிரி வன விலங்குகளில் இதை மாதிரி செல்ல பிராணிகளை யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். ஆனால் எப்படி கேஸ் கொடுக்குன்னு எனக்கு தெரியாது. இதை மாதிரி யாரும் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை மாதிரி உங்களால் கேஸு கொடுக்க முடியும்னா நீங்களே போய் கொடுங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, ஸோ அதனால் சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா இதை மாதிரி வியூஸுக்காண்டி மட்டுமே வீடியோ போடுறவங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தி வனங்களை கொடுமைப்படுத்தி செல்ல பிராணிகளை கொடுமைப்படுத்தி இது மாதிரி வியூஸுக்காண்டி வீடியோ போடுறவங்களோட எண்ணிக்கை குறையும். அதனால் சொல்கிறேன். சரி வாங்க அடுத்த வீடியோ போகலாம். இந்த இரண்டாவது வீடியோ ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணவங்க ஒரு பிரபலமான தமிழ் நியூஸ் சேனல். இந்த கோயம்பேடு மேம்பாலத்தில் நடந்தது என்ன? பெண்ணை மேம்பாலத்தில் செஞ்சு கொண்டு இருக்கும்போது தாக்கிய வாலிபர், திடீர் பரபரப்பு. இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ்லாம் போட்டு வீடியோஸ்லாம் போடுவாங்க. அந்த என்னடா இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னன்னா, அதாவது 2K கிட்ஸ் நினைக்கிறேன். அந்த 2K கிட்ஸ் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டான்னு தெரியல, கூட்டு பைக்கில் போயிட்டுருக்கும் போது அவனுக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியல, அந்த பையன் அந்த ஹெல்மெட் எடுத்து அந்த தலையில் அடிச்சிடறான், அந்த பொண்ணோட தலையில். அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அப்படியே மயங்கி விழுந்துருது. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய குத்தம் தான். அதை நானும் பண்ண மாட்டேன், எங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரும் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கேன். அது ஒரு தப்பு தான். ஆனால் இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கு மயங்கி விழுந்துருச்சு. அந்த பெண்ணுக்கு உதவி வேணும். அந்த பையன் கதறான் இருந்துட்டு, அண்ணா வாணா 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 அப்படின்னு கதறான். ஆனால் கேமரா எடுக்காதேனா வாணா வந்து உதவி பண்ண அப்படின்னு கதறான். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் கேமராவை தூக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு எனக்கு புரியல. ஏன்னா நீ மனுஷனா என்னடா? அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு, அவங்க கதறிட்டு இருக்கான், அவன் பண்ணது தப்பு தான். இருந்தாலுமே அந்த பிள்ளையாட்டு காப்பாற்றலாமே. காப்பாற்றிட்டு நீ இதே மாதிரி வியூஸுக்காண்டி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுற, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, இவர் தான் உதவி பண்ணலாம், இதே மாதிரி கேமரா தூக்கிட்டு இருக்காரு, அவர் வியூஸுக்காண்டி இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுறாரு அப்படின்னு பார்த்தனா அவருடைய வீடியோயை ஷேர் பண்ணி ஒரு மிகப்பெரிய நியூஸ் சேனல் எடுத்து போடுறாங்க. இதையும் வீடியோ போடுறது ஒரு தப்பு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு போய்ட்டு உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்காண்டி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தானா அவர் வந்து அவரோட 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான், அவங்களுக்குள்ளே ஏதோ நடத்தையில் பிரச்சனை இருக்கான், அதனால் அப்படியே அடிச்சுக்கிட்டாங்கண்ணா. ஸோ 3ஆவதாக பார்க்க போகிற வீடியோ இந்த வீடியோ. இவரை தெரியாதவங்க யாரும் இல்லை, இவர் தான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்காரு. அதாவது இப்போ தென்னிந்தியாவில் நடிக்கக்கூடிய நடிகர் எல்லாமே நீங்கள் தமிழர்களாக ஏற்றுப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்காரு. அந்த கேள்விக்கு இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்களோட தாய்மொழி என்னவோ அவங்களால தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறார். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் இருக்கா பார்த்தீங்களா? பிரகாஷ் ராஜ் வந்து இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்டில் இது மாதிரி நடிகர் சங்க தலைவராக ஆகக்கூடிய சிச்சுவேஷன் வருது. ஆனால் அந்த ஸ்டேட்டை உள்ள நடிகர்களும் மக்களும் அவங்கெல்லாம் ஆகக்கூடாது, அவருடைய தாய்மொழி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் ராஜை எதுக்குறாங்க. இதனால் காண்டான பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு, இதுவே உங்கள் ஸ்டேட்லேயே இந்த மொழியிலே எந்த படம் நடிக்கலடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு மனுஷன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் நடிகர் சங்க தலைவராக இருக்கா? விசால் இருக்காங்க. ஆனால் விசாருக்கு தாய்மொழி வேறு.
அப்படி இருந்தாலுமே மக்கள் ஒன்றும் போராட்டம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை, நடிகர்கள் எதுவும் பிரச்சனை பண்ணலை, ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் இனவெறியர்கள், நாங்களாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா அப்படின்ட்டு இந்த மனுஷன் கேட்குறாரு. இந்த கேள்வியை ஒரு நியாயமான கேள்வியாக தான் எனக்கும் தோணுது. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தனா இந்த மனுஷனை கழுவி ஊற்றிருக்காங்க. எல்லாமே பர்சனல் அட்டாக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு யாராலும் ஒரு பதிலை சொல்ல முடியல. எல்லாருமே அவரை பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருக்காங்க. எவன் ஒருத்தன் நேர்மையாக பதில் சொல்ல முடியாமல் இதை மாதிரி பர்சனலாக டீல் பண்ணுறானோ, பர்சனலாக அட்டாக் பண்ணுறானோ, அவன்கிட்ட கண்டிப்பாக உண்மை இருக்கவே இருக்காது, போய் தான் இருக்கும். இந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேறு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.